என் பேர் அபிஷேக். நான் பேர் வரேன். நான் ஒரு தமிழ் ஸ்டூடெண்ட். நான் மெட்ரிக் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா எனக்கு 7.5 இல்லை. இப்போ ஃபிசிக்ஸ்னு எடுத்துகிட்டு எல்லாத்துக்கும் கொஞ்சம் கஷ்டமாகிற மாதிரி தான் இருக்கும். எனக்கும் அப்படி தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ அப்படி இல்லை. இப்போ ஃபிசிக்ஸ் கிளாஸ் நடக்குதுன்னா அதுக்கு அடுத்த நாளே கிளாஸ் டெஸ்ட் நடக்கும். இந்த கிளாஸ் டெஸ்ட்டோட ப்ராப்ளமாக நான் ஒர்க் அவுட் பண்ணி பார்ப்போம். அதுக்கப்புறம் வீக்லி டெஸ்ட் நடக்கும். அந்த வீக்லி டெஸ்ட்டு கொடுக்குற கொஸ்டின் பேப்பரையும் நான் ஒர்க் அவுட் பண்ணி பார்ப்போம். இல்லை முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க கடைசியாக டிஸ்கஷன் கொடுப்பாங்க. கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஷன் நடக்கும். இதுக்கப்புறம் கடைசியாக யூனிட் டெஸ்ட் நடக்கும். யூனிட் டெஸ்ட் நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 100 கொஸ்டின் ஒவ்வொரு லெசன்லேருந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்க்க கொடுப்பாங்க. அதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கறதுனால எங்களுக்கு யூனிட் டெஸ்ட் ஈஸியாகிற மாதிரி ஃபீல் பண்ணுறேன். எம்சி இன்ஆர்கானிக், ஃபிசிக்கல் ஓரளவுக்கு எனக்கு தெரியும். ஆர்கானிக் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. அதுக்கு எம்இ சார் வந்து எங்கள் ஆர்கானிக்கு கொஞ்சம் பேசிக்லேருந்து எடுக்கிறதுனால கொஞ்சம் ஈஸியாகிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் புரியாதெல்லாம் இண்டிவிஜுவல் கேர் எடுத்து எனக்கு நல்லா சொல்லிக் கொடுத்தாரு. அதனால் இப்போ ஆர்கானிக் கொஞ்சம் ஈஸியாகிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். புக்ஸ் தமிழ் மீடியம் என்சிஆர்டி புக் இல்லாதனால அது அப்படியே டிரான்ஸ்லேஷனாக தமிழ் மீடியம் புக் கொடுக்குறாங்க. அதே மாதிரி பயாலஜிக்கும் கொடுக்குறாங்க தமிழ் மீடியம் டிரான்ஸ்லேஷனால். அதை படிக்கிறதுனால கொஞ்சம் அப்படியே ஈஸியாகிற மாதிரி இருக்குது. கிளாஸ் நடக்குதுன்னா தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே நடக்கும். நான் தமிழ் மீடியம் தான். இங்கிலீஷ் திரும்ப கேட்கறனால இங்கிலீஷ் ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் காலேஜ்லேயும் நல்லா ஈஸியாக பண்ணுவேன். கொஸ்டின் பேப்பர் கொடுக்குறாங்கன்னா இங்கிலீஷ் கொஸ்டின் பேப்பர் தான் அப்படியே டிரான்ஸ்லேஷன் தமிழில் கொடுப்பாங்க. தமிழ் எழுத தெரியலனா கூட இங்கிலீஷில் வாங்கி புரிஞ்சு நான் எழுதிக்குவேன். ட்ராவலிங் டைம் வேலுக்குச்சிலேருந்து வரனால ட்ராவலிங் டைம் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுனால ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணேன். அதனால் அகாடமி ஹாஸ்டல்லே ஜாயின் பண்ணிக்கிட்டேன். அகாடமி ஹாஸ்டல் வந்து அகாடமிலேருந்து பக்கத்துலேயே தான் இருக்குது. எங்களை பார்த்துக்க ஸ்டாஃப் ஒருத்தருக்காரு. அவர் எங்களை நல்லா டேக் கேர் பண்ணி பார்த்துப்பார். ஹாஸ்டல் சேர்ந்ததுக்கப்புறம் மார்க் ஸ்கோர் ஆகுது நல்லா தெரிஞ்சுது. அதனால் நீட்டில் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுவேன்.